வீடு நீங்கள் இப்போயே பார்க்க முடியும் எந்த அளவுக்கு அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவடி இந்த கார்டில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரண்டேஜ் எப்பயுமே ஒரு வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீடு நல்லா வென்டிலேஷனாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு நீங்கள் அங்கே தோசை சுட்டு கொடுக்க, இங்கே உங்கள் குழந்தைங்க சாப்பிட, அப்படியே டிவி பார்க்க அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்கேஸ் நிறைய பேருக்கு பிடிக்குங்க. எம்எஸ்ல பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்னு ரீசேல் வேல்யூ இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியில் ஒரு வீடு வந்து ஹோம் டூர் பண்ண போகிறவங்க வீடு நீங்கள் இப்போயே பார்க்க முடியும் எந்த அளவுக்கு அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவடி இந்த கார்டில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் கிரீன் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் டெவலப்பர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய கண்டுபிடிச்சிருப்பீங்க. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் வீடியோ போட்டிருந்தோம். 2 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஷர்ட்டை மட்டும் தான் மாற்றிருக்கிறேன், மற்றபடி ஒரே டைமில் தான் 2 வீடியோ எடுக்கிறேங்க. ஓகேங்களா? இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆவடி வெள்ளானூரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி வெள்ளானூர் மெயின் ரோட்டில் நம்ம வேல்டெக் ஸ்கூல் ஆஃப் லாவோட பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்கும். அங்கேருந்து கரெக்டாக 100 மீட்டர்ஸ் தாங்க, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கரெக்டாக அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 2வது ப்ராப்பர்ட்டியில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3.1 ஏக்கர்ஸ் 54 பிளாட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 வில்லாஸ்குள்ள ப்ரொபோசல் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அம்யூனிட்டிஸும் இருக்குது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இண்டோர் கேம்ஸ் இருக்குது, அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரொபோசல் தான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் சொன்னேன் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கேருந்து கரெக்டாக ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு அவுட் ரிங் ரோடுக்கும் இன்னொரு கனெக்டிவிட்டி இருக்குது. சிஎம்டிஏ அண்ட் ரெராப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ வந்து நம்ம வீடு சம்மந்தப்பட்ட மற்ற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத அது மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றுத்தையும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாக வந்துடுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமோடாவில் ஒட்டின மாதிரியே வந்து உங்களுக்கு வேல்டெக் ஸ்கூல் ஆஃப் லா காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நசரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, நசரத் ஸ்கூல் இருக்குது, வேல்டெக் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜுமே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 வீடு சோல்ட் அவுட் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க. அந்த சோல்ட் அவுட் ஆன வீடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் ஃபுல்லாக ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. லேஅவுட்குள்ளே வந்து உங்களுக்கு 30 feet 24 feet ரோட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ரோடு இன்னும் போடாமல் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் அதுவும் கம்ப்ளீட்டாக டெவலப்பரே பில்டரே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அப்படியே வீடை பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 BHK பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 BHK பார்க்குறவங்க அதையும் பார்த்து முடிச்சிருங்க. பொறுங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை பார்த்துருங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1029 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1625 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ரெடி டு ஆக்குபையில் அவைலபிள் இருக்குது. வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்காம தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? லேண்டு வந்து நார்த் ஃபேஸிங், மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கார் பார்க்கிங் வந்துடும். கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங்கும் இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு 3 சைட் செட் பேக் விட்டுருக்காங்க. லெஃப்ட் ரைட் பேக் சைட்லேயும் என்ட்ரன்ஸ் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக போர் இருக்குங்க, கிணறும் இருக்குது. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்புக்கு தண்ணி வந்துடும். சம்பிலேருந்து நீங்கள் மோட்டர் வச்சு மேலே ஏற்றிக்கலாம். செப்டிக் டேங்க் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. 3 phase CB லைன் செப்பரேட்டாக இருக்குது. சம்ப் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. போன வீட்டில் பெயிண்ட் அடிக்காமல் இருந்ததுன்னா கூட பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. வாங்க மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. உங்களுக்கு ஃப்ளோரில் எல்லா விண்டோலையுமே வந்து கிரனைட் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தா கவனிச்சிருந்துருப்பீங்க. ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்குங்க இந்த பிளாட்டுக்கு. 2 பிளாட்டை சேர்த்து வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி வீடு கட்டுறதுனுடைய மிகப்பெரிய பயன். இங்கே எல்லா பிளாட்லையுமே ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்குது. ஃப்ரண்டேஜ் எப்பயுமே ஒரு வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீடு நல்லா வென்டிலேஷனாக இருக்கும். இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு டிவி யூனிட். இன்டீரியர் ஒர்க்லாம் அடிஷ்னல் தாங்க. நீங்கள் வாங்க போகிற வீட்டுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். டைனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீடு கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கட்டு வேலை பண்ணிடாதீங்க. அதாவது பிரிக் ஒர்க் பண்ணாதீங்க.
இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் இன்டீரியர் ஒர்க்லேயே சேர்த்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்டீரியர் ஒர்க் இன்னும் கூட பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு நீங்கள் அங்கே தோசை சுட்டு கொடுக்க, இங்கே உங்கள் குழந்தைங்க சாப்பிட, அப்படியே டிவி பார்க்க அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த என்னது நிறைய வீட்டில் இருக்குமே ஃபைட்டர் ஃபிஷ் கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கர்டைன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், கர்டைன்ஸ் ராட் இருக்குது, நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் பண்ண மாதிரி எதுக்காவது ஃபியூச்சரில் தேவைப்படலாம் அப்படின்றதுக்காக அதெல்லாம் வந்து பில்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ல இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் சாண்டில் கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது. லேண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்ட் தான் சொன்னாங்க, டேப்ஸும் பேரிவேர் பிராண்டில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அம்மாக்கள் அக்காக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், என்னோடய அம்மாக்கள் அக்காக்களுக்கு. கிச்சன் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது, மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க, சிம்னி இருக்குது, ஹப் இருக்குது. ஓகேங்களா, தூசி படக்கூடாதுன்றதுக்காக மூடி வச்சுருக்கிறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோடு இருக்குது. இங்கேருந்தே அப்படியே ஒரு கொல்லைப்புறம், இங்கே தனியாக வந்து டேப் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஜாகுவார் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்தது, இந்த சர்க்கிள் மிரரோட பார்க்க நல்லா இருக்குது. ஜாகுவார் பிராண்டில் வாஷ் பேஷன், பேரிவேர் பிராண்டில் டேப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காமன் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க, கிரானைட்டோட கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அம்மா சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. மணி 3:30 ஆச்சு, இன்னும் சாப்பிடலன்னு சொன்னால் திட்டுவேணுமே, வீடியோவை பார்த்து திட்டக்கூடாது. ஓகே மம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் ஃபஸ்ட் பெட்ரூமுங்க. மூட்டு வழியோடு இருக்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூம் ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோடு இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, கவர் பண்ணியிருக்கிறாங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமா பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டார்கேஸ் நிறைய பேருக்கு பிடிக்குங்க. எம்எஸ்ல பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் ரீசேல் வேல்யூ இருக்கும். ஃபஸ்ட் லெவல் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெரஸ் இருக்குது, இதை பார்த்துட்டு போயிடலாமா. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ரில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது, டேப் இருக்குது. இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் பேரிவேர் டேப்போட இருக்குது. ஜாகுவார் பிராண்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. மிரர் இருக்குது. மிரருக்கு சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளூ டைல்ஸ் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த இடம் பார்க்கவே நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. அதே நேரத்தில் இங்கே வால் கட்டில் அப்படின்னும் போது உங்களுக்கு இது ஓப்பனாக அசிங்கமாக தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ப்ரைவசிக்காக மறைச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. உங்களுக்கு சைடில் கிரானைட்டோட கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பால்கனி, கார்னர் பால்கனி, எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாஸோடு இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற பெட்ரூம் அப்படின்றதுனால நல்ல வெளிச்சமாக இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த தேர்ட் பெட்ரூம் பேசேஜ்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தேர்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத். இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குங்க. செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோடு இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டோட கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் ஷவர் இருக்குது, ரெயின் ஷவர். ரொம்ப பார்க்க நல்லா இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீடு கட்டும் போது நீங்களும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒரு பார்ஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கனவு வீட்டை நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம். வாஷ் பேஷன் இருக்குது. ஜாகுவார் பிராண்டில் வித் பேரிவேர் பிராண்ட் டேப்ஸோடு இருக்குது. சிஎம்டி அண்ட் அப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 lakhs.
ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வாங்கின சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 85% 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள் இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களை ஒன்றா எடுங்க, சரிங்களா? இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. இவங்க கூட நம்ம கொலாப் பண்ணி இன்னும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸினுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ், டாடா.